என்னை காண்கின்ற தேவன். பிரைஸ் தி லார்ட். என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று ஆகார் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டு அழைத்தால் என நாம் தொடக்க நூல் ஆதியாகமம் 16:13 வாசிக்கின்றோம். இந்த ஆகார் யார்? எகிப்திலிருந்து அழைத்து வரப்பட்ட சாராளின் அடிமை பெண். வானத்து நட்சத்திரங்களின் எண்ணிக்கையைப் போல் எண்ணிலடங்கா சந்ததியை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்களித்தும் அதை நம்பாமல் அந்த வாக்கு நிறைவேற காத்திராமல் அடிமை பெண் ஆகாரின் வழியாக தனக்கு சந்ததியை உண்டு பண்ண சாராள் விரும்பினதையும் ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்ததையும் அதனால் கருவுற்ற ஆகார் சாராளை அற்பமாக எண்ணியதால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டதையும் நாம் தொடக்க நூலில் பார்க்கிறோம். வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த பொழுது ஆண்டவருடைய தூதன் அவளை பெயர் சொல்லி அழைத்து ஆறுதலான வார்த்தைகளை கூறி சாராளுக்கு அடங்கி இருக்க சொன்ன பொழுது மறு வார்த்தை எதுவும் பேசாமல் கீழ்ப்படிந்தாள் ஆகார். அன்பானவர்களே, இந்த ஆகார் என்ன தவறு செய்தாள்? சாதாரண அடிமை. ஆபிரகாமும் சாராளும் மிகுந்த பணக்காரர்கள். அவளின் எஜமானனுக்கு மறுமனையாட்டியாக இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்திய பொழுது தாழ்ந்த நிலையில் இருந்த அவளால் என்ன மறுப்பு சொல்லியிருக்க முடியும்? அவளது எதிர்காலத்தை முடிவு பண்ண முடியாத நிலை. தனக்கு குழந்தை வேண்டும் என சொன்னாளா? இதிலும் கட்டாயப்படுத்தப்பட்டாள். சாராளின் கொடுமை தாங்காமல் வனாந்திரத்திற்கு ஓடிய பொழுது அவள் ஒரு கர்ப்பிணி. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள்! ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, ஆபிரகாம் உட்பட. ஆனால் பரம ஆறுதல் கிடைத்ததே அவளுக்கு ஆண்டவரின் தூதன் மூலம். அதனால்தான் முதலாக ஆண்டவருக்கு எல்ரோயி, என்னை காண்கிற தேவன் என்று பெயர் சூட்டினாலோ. இரண்டாவது முறையும் வனாந்திரத்திற்கு மகனோடு துரத்தி விடப்பட்ட பொழுது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள்! ஆனால் ஆண்டவர் இரக்கத்துடன் அவளது கண்ணை திறந்து ஊற்றை காண்பித்து அவர்களை காப்பாற்றினார். அப்பொழுது ஆண்டவரின் தூதன் சொன்ன வார்த்தை என்ன? பயப்படாதே, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆம், நம் தேவன் நம் கண்ணீரை காணும் தேவன், அழுகையின் சத்தத்தை கேட்கும் தேவன். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் ஒன்று உண்டு. ஆகார் இஸ்ரவேல் பெண் அல்ல, எகிப்திய பெண். புற இனத்தால் ஆண்டவரை அறியாத பிற மதத்தினர் அழும்பொழுதே ஓடி வந்து உதவி செய்த ஆண்டவர் அவரின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரின் பிள்ளைகளாக மாறிய நம் அழுகையை கேட்க மாட்டாரா என்ன? அன்பானவர்களே, இந்த ஆகாரை போல் நீங்களும் என் குறையை எடுத்து சொல்லக்கூட யாரும் இல்லையே, அனாதை போல் இருக்கிறேனே, இன்பத்திலும் துன்பத்திலும் சேர்ந்திருப்பேன் என்று சொன்ன என் கணவனே என்னை துரத்துகிறாரே, நான் எங்கு போவேன்? என்னிடம் பணபலம் இல்லை, படிப்பில்லை, அழகில்லை, பதவியில்லை, அனைவராலும் பந்தாடப்பட்டு கொண்டிருக்கிறேனே, எனக்கு விடிவு காலம் வராதா என்று ஒவ்வொரு நாளும் படுக்கையை கண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உடைந்த உள்ளத்தை தேற்றும் தேவன், கண்ணீரை துடைக்கும் தேவன் உங்களை நிச்சயம் காப்பாற்றுவார். எதை பாலைவனம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்தில் உங்களை சந்திப்பார். உங்களை பெயர் சொல்லி அழைப்பார். இது எப்பேற்பட்ட பாக்கியம்! தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பே நம்மை அறிந்த தேவன், நம் எதிர்காலத்தை ஏற்கனவே நிர்ணயித்திருக்கும் தேவன் அழுகையை களிப்பாக மாற்றுவார். அவமானத்தினால் கூனி குறுகி போயிருக்கும் உங்களை கேவலைப்படுத்தினவர்கள் முன் தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார். வேதனை கொடுக்கும் பெயர்களால் பிறர் உங்களை அழைக்கின்றார்களா? கவலைப்படாதீர்கள். உங்களது பெயரை சொல்லி அன்போடு அழைக்கக்கூடிய ஆண்டவர் உங்களுக்கு உண்டு. அன்பானவர்களே, உங்கள் துன்பங்களை ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்ணீரை காணும் எங்கள் அன்பு தெய்வமே, நீர் எல்ரோயி, என்னை காண்கின்ற தேவன். பாலைவனமான எங்கள் துன்ப வாழ்க்கையில் உம்மை நோக்கி கதறுகிறேன் அப்பா. நீர் நிச்சயம் விடை கொடுப்பீர் என உம்மை முழு மனதோடு நம்பவும் அன்பான உமது குரலை கேட்கவும் எனக்கு கிருபை புரியும். நீர் எனக்காக வைத்திருக்கும் உதவியை காண என் கண்களை நீர் திறக்க வேண்டும் என இந்த நேரத்தில் உம்மை வேண்டுகிறேன். ஆமேன்.